ஹலோ மக்களே, வீட்டில் சாப்பாடு மிச்சமாயிடுச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி வடை செஞ்சு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும். கடையில் உளுந்து வாங்கி 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி அது ரியலி கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ங்க. நீங்கள் இதை இன்ஸ்டண்ட்டாகவே செஞ்சு கொடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட மிச்சமான சாதம் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரைஸை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் ஒரு கேரட், மீடியம் சைஸ் கேரட் நான் துருவி போட்டிருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதை நான் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1 டீஸ்பூன் சீரகம். இது கூடவே நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கல, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஏன் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் வடை கன்சிஸ்டன்சிக்கு நம்மளால் தட்டி எடுத்துக்க முடியும். அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாவு பிசைய உங்களுக்கு தெரியும். தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான அளவு அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வடைக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இதை நீங்கள் உங்கள் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டி எடுத்துக்கலாம். பட் சில நேரம் உங்களுக்கு கையில் தட்டி எடுக்க வராது. பிகாஸ் ரைஸ் உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கனால கையிலே ஒட்டிக்கும். அதனால் கரண்டி யூஸ் பண்ணி எப்படி நான் வடை போடுறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதை முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வடை ரெடி பண்ணுறப்போ ஆயில் எப்பயுமே நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஸோ லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்படி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஆயில் இழுத்துரும். அதனால் மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கரண்டியோட பின்பக்கத்தில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வடை மாவை தட்டி வச்சுக்கோங்க. அண்ட் அதை கரண்டியோட லைட்டாக ஆயிலில் காட்டிட்டு ஒரு ஸ்பூன் ஆர் நைஃப் வச்சு நீங்கள் லைட்டாக எடுத்து விட்டாலே அது அந்த எண்ணெயில் விழுந்துடும். அண்ட் இந்த மெத்தடே யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா வடையும் ஆயிலில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா வடையும் ஆயிலில் போட்டு ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டி லெஃப்ட் ஓவர் ரைஸ் வடை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.